பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. அர்ஜுனன் தன்னோட தேரை 2 சைன்யத்துக்கும் இடையில் நிறுத்துன்னு கிருஷ்ணர்கிட்ட சொன்னான். இன்னொரு வார்த்தையும் அர்ஜுனன் சொன்னான், எங்கே நின்னா யாரோட நான் சண்டை போட வேண்டி இருக்குமோ அவங்களையும் பார்க்கணும், யாரெல்லாம் துரியோதனனுக்கு பிரியத்தை உண்டு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்களோ அவர்களையும் பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனன் பகவான்கிட்ட சொன்ன உடனே பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னால் கொண்டு போய் நிறுத்திவிட்டார். அவர்களை 2 பேரையும் பார்த்தான். பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனுடைய கட்சியில் இருக்கிறார்கள். பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி அர்ஜுனனுக்கு தான் இருக்குது. கிருஷ்ணர் கொண்டு போய் தேரை நிறுத்திவிட்டு பேசாமல் இருக்கார். சஞ்சயர் வர்ணனை பண்ணுறார். அப்போ அர்ஜுனன் எப்படி பார்த்தான், எல்லாரையும் பார்க்குற போது எல்லாம் ஒரே உறவினர்களாக தோன்றியது. எல்லாம் எதிரிகளாகவே அவனுக்கு தெரியல. எல்லாம் பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, குருக்கள், மாமாமார்கள், கசின், அதாவது பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள், அப்படி எல்லா பக்கம் 2 சைன்யத்திலும் இருக்கிற பார்த்தா எல்லாம் உறவினர்களாக இருக்காங்க. அதை பார்க்க 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 அர்ஜுனனுக்கு மனசில் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணத்தை தான் வர்ணிக்கிறார். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதశ్చைவ சேனஜோருபஜோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டः விஷீதன்னிதமப்ரவீத். பரயா கிருபையா ஆவிஷ்டா விஷீதன்னு இதமப்ரவீத். அர்ஜுனன் மனசுக்குள்ள ஒரே துக்கம் வந்துடுத்து. அந்த துக்கத்தை உடம்பெல்லாம் காட்டுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் அவன் வர்ணனை பண்ண போகிறான். அதை நம்ம படித்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவர்களிடத்தில் இருந்த ஆழ்ந்த பற்று அப்பொழுது வெளிப்பட்டது. பரயா கிருபையா, இடத்துல கிருபாங்கிற சொல்லுக்கு பற்றுன்னு அர்த்தம், ஆழ்ந்த பற்றுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உறவினர்கள் 2 பகுதியில் இருக்கிறார்கள். இந்த உறவினர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அர்ஜுனனால் கற்பனை கூட பண்ண முடியல. உண்மையிலே யுத்தம் முடியல, இன்னும் தொடங்கவே இல்லை. இந்த யுத்தம் தொடங்கி யுத்தம் நடந்துடுத்துனா நிறைய பேரை இழக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக பீஷ்மரையும் துரோணரையும் தான் மனசில் வைத்து கொண்டு அர்ஜுனன் பேசுகிறான். நினச்சி கூட பார்க்க முடியல. பீஷ்மரும் துரோணரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அர்ஜுனனால் கற்பனை கூட பண்ண முடியல. ஆகையினால உள்ளுக்குள்ள அவர்களிடத்தில் இருந்த பற்று, இந்த இடத்துல பற்று வேறு அன்பு வேறு என்று நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். அன்புங்கிறது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது. இயற்கையின் நியத்தியை ஏற்றுக்கும். பற்றுன்னா யார்கிட்டையாவது நம்ம ஒரு ஆழ்ந்த அவர்களால் நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவர்களை விடுறதுக்கு நமக்கு மனசு வராது. அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், பீஷ்மரும் துரோணரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாதனால அந்த பற்று அவனுக்கு துக்கமாக மாறுது. ஆகையினால நாம் இதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். நாம் எல்லாரும் பற்று வச்சுருக்கோம். எங்கெங்கே சுகம் இருக்குமோ அங்கங்கே நமக்கு பற்று இருக்கும். அதாவது யாரால நமக்கு சுகம் கிடைக்குமோ அந்த இடத்துல சுகம் நமக்கு வேணும்னா அந்த சுகத்தை தரக்கூடிய மனிதர்கள் அல்லது அந்த பொருள்கள், இது மேலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ராகஹாம்போம் சம்ஸ்கிருதத்தில். அது இங்கே கிருப்பாங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது. அந்த பற்று ஆழமாக இருந்ததுன்னா அந்த பற்றுக்குரியவர் நம்ம இழந்துடுவோன்னு வச்சுக்கோங்க. அவர் போயிட்டா, பீஷ்மர் துரோணர் போயிட்டா நமக்கு சுகம் போயிடும். அந்த சுகத்தை விட்டுட்டா நமக்கு துக்கம் வந்துடுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காகவே கீதா சாஸ்திரம் இதை சொல்லுகிறது. அதில் அந்த ஆழ்ந்த பற்றின் காரணமாக அர்ஜுனனுக்கு துயரம் மேலிடுகிறது. அந்த துயரத்தை வர்ணிக்க போகிறான். அது நாளைக்கு பார்ப்போம். எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.